எதிர்பாராத திடீர் ட்விஸ்ட். அண்ணாமலைக்கு யாருமே எதிர்பார்க்காத பதவி. எந்த மாநிலத்திற்கு போகிறார் தெரியுமா? வணக்கம் நண்பர்களே. தேசிய பாஜகவின் தலைவர் மாற்றப்பட இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளிவந்த போதும் இப்போது வரை அது முடிவுக்கு வரவில்லை. பாஜகவை பொறுத்தவரை தங்களது கட்சியிலிருந்து ஒருவரை தலைவராக நியமிக்க திட்டமிட்டு வருகிறார்கள். ஆனால் RSS உள்ளே புகுந்து தாங்கள் சொல்லும் நபரை தான் தேசிய பாஜகவின் தலைவராக்க வேண்டும் என்று மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகாவை நியமிக்குமாறு அறிவுறுத்தி வருகிறதாம். இதனால் தான் இந்த விவகாரத்தில் இன்னும் முடிவு எட்டப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. என்றாலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு முன்பு பாஜக தலைவர் யார் என்று அறிவித்து விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேசிய பாஜகவின் ஒரு முக்கிய பொறுப்புக்கு வரப்போவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது வெளியாகி இருக்கும் ஒரு செய்தி அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அது என்னவென்றால், மாநில பொறுப்பாளர் பதவி கொடுப்பதற்கு முடிவெடுத்துள்ளார்களாம். அந்த பொறுப்பாளர் பதவியை தமிழ்நாட்டில் இல்லையாம், மேற்கு வங்க பாஜகவின் மாநில தேர்தல் பொறுப்பாளராக அவர் நியமிக்கப்பட உள்ளாராம். இப்படி ஒரு செய்தி வெளியாகி இருப்பது அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அண்ணாமலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தான் இருக்க வேண்டும். இங்கிருந்து அவர் அரசியல் செய்தால்தான் அது பாஜகவுக்கு வளர்ச்சியாக இருக்கும். அவரை இங்கிருந்து மாற்றிவிட்டு மேற்கு வங்காளத்திற்கு கொண்டு சென்றால் தற்போது பாஜகவின் தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் இந்த கட்சியை அழித்து விடுவார். இவர் பதவியில் நீடிக்கும் 3 ஆண்டுகளில் மீண்டும் பாஜக 3% வாக்கு வங்கியுள்ள கட்சியாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படிதான் இவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். பாஜகவை வளர்ப்பதை விட அதிமுகவை வளர்க்க வேண்டும், அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற துணையில் தான் நயினார் நாகேந்திரன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அண்ணாமலைக்கு தமிழ்நாடு பாஜகவிலிருந்து வேறு மாநிலத்திற்கு மாற்றினால் தமிழக பாஜகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று தமிழக பாஜகவில் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். என்றாலும் டெல்லி பாஜகவை பொறுத்தவரை ஒருவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றினால் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்தியா முழுக்க எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் பொறுப்புகள் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது அண்ணாமலையும் மேற்கு வங்காள பாஜகவின் மேலிட தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட உள்ளாராம். அந்த மாநிலத்தை பொறுத்தவரை மம்தா பானர்ஜி ஆட்சி செய்து வருகிறார். அதே சமயம் காங்கிரஸ் இடதுசாரிகள் ஓட்டுகளை தங்கள் பக்கம் இழுத்து பாஜக தற்போது வலுவான கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. அதோடு மேற்கு வங்காளத்தை மம்தா பானர்ஜி தனது இரும்பு கோட்டையாக வைத்திருப்பதால் அந்த கட்சியை வீழ்த்தி பாஜக ஆட்சிக்கு வருவது அத்தனை எளிதான காரியம் அல்ல. இருப்பினும் விரைவில் அந்த மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போவதால் அண்ணாமலை போன்ற இளவட்டங்களை களத்தில் இறக்கி தீவிர தேர்தல் பிரச்சாரம் மட்டுமின்றி தேர்தல் வியூகங்களை வகுத்து பாஜக வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்குவதற்கு டெல்லி மேலிடம் திட்டமிட்டு வருகிறது. என்றாலும் சமீப காலமாக அண்ணாமலை தேசிய பாஜகவில் முக்கிய பொறுப்புக்கு வரப்போவதாகவும் மத்திய அமைச்சராக போவதாகவும் தென்னிந்திய பாஜகவின் தலைவராக போவதாகவும் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது இப்படி ஒரு புதிய செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி உண்மையா இல்லை இதுவும் டெல்லி மீடியாக்களின் உருட்டலா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. இந்தியாவை சீண்டினால் பெரும் ஆபத்தை சந்திக்க நேரிடும், ட்ரம்பை எச்சரித்த அமெரிக்காவின் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர். இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் தொடர்ந்து 36வது முறையாக கூறி வரும் டொனால்ட் ட்ரம்பின் கருத்தை இந்தியா நிராகரித்துவிட்டது. இந்த நேரத்தில் தங்களது எதிரி நாடான ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு 50% வரி விதித்தார் டொனால்ட் ட்ரம்ப். இது தற்போது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருவதோடு ட்ரம்பின் இந்த செயல்பாடு அமெரிக்காவுக்கு பேராபத்தை ஏற்படுத்த போகிறது என்று அந்நாட்டின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் என்பவர் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் அமெரிக்கா கூடுதல் வரி விதித்தால் இந்தியா எதிர்வினை ஆற்றாது என்றுதான் டொனால்ட் ட்ரம்ப் நினைத்திருந்தார். ஆனால் இப்போது இந்தியா எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டது. குறிப்பாக நமக்கு 50% வரி போட்ட அமெரிக்கா சீனாவுக்கு குறைவான வரியை விதித்துள்ளது என்கிற கோணத்தில் இந்தியா பார்க்கிறது. ஆனால் சீனா மீதான அமெரிக்காவின் இந்த கருணை இந்தியாவுக்கு அமெரிக்கா மீது எதிர்ப்பு மனநிலை அதிகரிக்க போகிறது. அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே அமெரிக்காவின் எதிரி நாடுகளான சீனா, ரஷ்யாவிடம் இந்தியா நெருக்கமாக திட்டமிட்டு வருகிறது. அதற்காக விரைவில் சீனா செல்ல போகிறார் மோடி. அதுபோல் ரஷ்ய அதிபர் புடின் இந்தியா செல்ல போகிறார். இதன் மூலம் அவர்களிடையே மிகப்பெரிய நட்பு உருவாக போகிறது. சீனா இந்தியாவுடன் சேர்ந்திருந்தால் அமெரிக்காவுக்கு சிக்கலாகிவிடும் என்றுதான் இந்தியாவுடன் நட்பு வைத்திருந்தோம். ஆனால் இப்போது அமெரிக்காவின் இந்த செயல்பாட்டினால் சீனாவும் இந்தியாவும் ஒன்று சேரப்போகிறார்கள். ஏற்கனவே இந்த 2 நாடுகளுக்கும் ரஷ்யா நெருக்கமாக இருந்து வருவதால் இந்த 3 பேரும் சேர்ந்து புதிய கூட்டணி உருவாக்கி அமெரிக்காவுக்கு எதிராக போகிறார்கள். அதனால் இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சீனாவுக்கு சலுகை வழங்கி அமெரிக்கா தேவையில்லாத வேலையை செய்துவிட்டது.
டொனால்ட் ட்ரம்பின் இந்த மோசமான செயல்பாடு அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கிவிட்டது. அதோடு இந்தியா மீதான இந்த வரி விதிப்பு இனிமேல் ஒருபோதும் இந்தியாவுக்கு அமெரிக்கா மீது நம்பிக்கை வராது. என்னதான் வர்த்தக ரீதியாக உறவு வைத்திருந்தாலும் அமெரிக்காவை அவர்கள் தள்ளியே வைத்திருப்பார்கள். அமெரிக்காவை நம்பி துரோகி என்கிற பட்டியலில் வைத்து விடுவார்கள். அதே சமயம் தங்களுக்கு ஆபத்தில் உதவிடும் ரஷ்யா, சீனாவிடம் இந்தியா கூடுதல் நெருக்கமாகிவிடும். இப்படி இந்த 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்தால் எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்காவுக்கு ஆபத்து ஏற்படும். பொருளாதார ரீதியாக மட்டுமே இன்னும் பல வழிகளில் அமெரிக்கா பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்று அவர் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார். அடுத்த செய்தி, பிரமாண பத்திரமா மன்னிப்பா? ராகுல் காந்திக்கு ஷாக் கொடுத்த தேர்தல் ஆணையம். பீகாரில் போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கும் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியதால் காங்கிரஸ் உள்ளிட்ட அத்தனை எதிர்க்கட்சிகளுமே அதிர்ச்சி அடைந்தார்கள். அதிலிருந்து இந்த பணியை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக கடந்த தேர்தலில் ஏகப்பட்ட போலி வாக்காளர்கள் வாக்களித்ததாகவும் அதனால்தான் பாஜக வெற்றி பெற்றது போலவும் பொய்யான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் ராகுல் காந்தி. இப்படி பெங்களூர், மகாராஷ்டிரா மாநிலங்களில் உள்ள பல தொகுதிகளில் போலி வாக்காளர்களை வைத்து பாஜக வெற்றி பெற்றதாக ராகுல் காந்தி செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் நேற்று அவர் முகவரியுடன் குறிப்பிட்ட அந்த பகுதிகளுக்கு சென்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளார்கள். அப்போது ஒரே வீட்டில் 80 பேர் வாக்களித்ததாக கூறிய வீட்டில் யாருமே இல்லையாம். அது பொய்யான தகவல் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதேபோல் இன்னும் 3 பகுதிகளில் விசாரித்ததிலும் அவர் சொன்னது முற்றிலும் பொய் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் ஏற்கனவே ராகுல் காந்தி தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியிருந்த இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது மீண்டும் போலி வாக்காளர்கள் குறித்து வதந்தி பரப்பி வரும் ராகுல் காந்தி அது குறித்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும், அனைத்தும் பொய்யான செய்தி என்பதை ஒப்புக்கொண்டு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் மீண்டும் அவருக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்ந்து ராகுல் காந்தி பொய்யான தகவலை வெளியிட்டால் அடுத்த தேர்தல் ஆணையம் அவர் மீது புகார் அளித்து கைது நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. அதோடு டெல்லி பாஜக வெளியிட்டுள்ள செய்தியில் போலி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு வரும் ராகுல் காந்தி அதை ஆதாரமாக தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்து நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் தேர்தல் ஆணையம் குறித்து அவதூறு செய்தி பரப்பினால் விளைவுகள் விபரீதமாகிவிடும். அதோடு தான் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாத ராகுல் காந்தி தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் பாஜக ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. பாஜக கூட்டணிக்கு வருகிறாரா விஜய்? PL சந்தோஷ் சொன்ன பதில். 2026 தேர்தலை ஒட்டி பாஜக மேலிடம் வலுவான கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக, பாமக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், IJK உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. என்றாலும் இன்னும் சில முக்கிய கட்சிகளையும் கொண்டு வரும் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சீமானுக்கு பாஜக அழைப்பு விடுத்த நிலையில் அவர் தனித்து போட்டி என்று கூறிவிட்டார். அதே சமயம் விஜய் தரப்போ தனித்து போட்டியா இல்லையா என்று வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை தங்கள் கூட்டணிக்கு சில கட்சிகளை எடுக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் கடைசி நேரத்தில் வேறு கூட்டணிகள் இணைந்து போட்டியிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படி விஜய் 2 மனநிலையில் இருப்பதினால்தான் திமுகவை தங்களது அரசியல் எதிரியாக நினைக்கும் அவரை அதிமுக, பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. என்றாலும் விஜய் இன்னும் கூட்டணி விஷயத்தில் முடிவெடுக்காமல் இருந்து வருகிறாராம். இந்த நேரத்தில் தேசிய பாஜகவின் அமைப்பு செயலாளர் PS சந்தோஷ் தற்போது தமிழகம் வந்திருக்கிறார். அவரிடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் கட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகளை கொண்டு வரும் முயற்சிகள் நடந்து வருகிறது. என்றாலும் இப்போது வரை பாஜக கூட்டணிக்கு வருவது குறித்து தமிழக வெற்றி கழகத்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதே சமயம் அரசியலை பொறுத்தவரை கடைசி 24 மணி நேரத்தில் கூட அதிரடி மாற்றங்கள் நிகழும். அதனால் தொடர்ந்து பல கட்சிகளிடத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்துள்ளார் PL சந்தோஷ்.